ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ என்ன பார்க்க போறேன்னா மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, பூண்டு ஒரு பாத்திரத்துல வெறும் சாத்தில வெறும் வானலில் அரிசி, பச்சரிசி, கருவேப்பிலை, மிளகு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட மல்லித்தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, வாசம் வர வரைக்கும் போட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. திரும்பி ஒரு வானில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம மிளகு நிறையா போடல, மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைசல் இருக்கு இல்லையா, புளி தண்ணி அது போட்டு நல்லா தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிண்டி விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சது இல்லையா அரிசி, மிளகு, அதெல்லாம் நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த புளி கரைசல் கொதிச்சோடனே இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. புளி கரைசல் பச்சை வடை போனதுக்கப்புறம் தான் இந்த மசாலா அரைச்சி போட்டு ஊற்றணும். இந்த மசாலா வாட்டர் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. பவுடராக வேணாம், தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையளவு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு பச்சை வாசம் போய் இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மிளகு பூண்டு குழம்பு ரெடி. இது நாள்பட்ட சளியை நீக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியே எடுத்துட்டு வந்துடும் வெளியே. இது உடம்பு சரியாப்போ பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க. பிடிச்சத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையான மிளகு பூண்டு குழம்பு ரெடி.